Good evening. Myself is Nivetha Raja. நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான கேஸ் ஸ்டடி தான். ஸோ இந்த பேஷண்ட்டோட நேம் மிஸ்ஸஸ் பிஆர் இருந்துட்டு போகுது. அண்ட் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கேஸ். இவங்களோட ஏஜ் வந்து 72 years. ஸோ இவங்க ஃபீமேல் அண்ட் இவங்களோட வெயிட் பார்க்கும்போது 65 kgs இருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா வேல்வில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இவங்களுக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்குது. தட் மீன்ஸ் இவங்களோட ஹார்ட் அந்த அப்பர் பார்ட் ஆஃப் சேம்பர்ஸ் ஏட்ரியம் வந்து ஃபிப்ரிலேட் ஆகிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஸோ கண்டினியூஸாக ஃபிப்ரிலேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு அவ்வளோவான பிளட் வந்து இறங்குறது கிடையாது. பட் வேல்ஸில் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இவங்களுக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, அதுவும் ஸ்டேஜ் 3. அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அண்ட் இவங்களுக்கு கரண்ட்டாக இது பண்ணுறதுக்கு என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டாபிகேட்ரின் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு நாளைக்கு 2 times 110 mg கொடுக்குறாங்க. Dabigatran is generally useful for declotting the drugs. ஸோ இது வந்து ட்ராமின் என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணி கிளாட் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற ட்ரக்ஸ் தான் டாபிகேட்ரின். அண்ட் லொசாட்டன் கொடுக்குறாங்க. லொசாட்டன் இஸ் அன் ஏஆர் பிளாக்கர். ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா கிட்னி டிசீஸை ப்ரிவென்ட் பண்ண போகுது. அண்ட் இவங்களுக்கு ஹைட்ரோக்ளோதயாசைட் ட்ரக் கொடுக்குறாங்க. ஹைட்ரோக்ளோதயாசைட் இஸ் தயாசைட் லைக் டயூரிட்டிக் ட்ரக். ஸோ இது வந்து ஹைப்பர் டென்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக். ஸோ இவங்களுக்கு வந்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் பார்க்கும்போது என்ன மாதிரியான லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணும்பொழுது சடனாக ஹெட்ஏக் வரும், வாமிட்டிங் இருக்கும். அண்ட் இவங்களோட சென்சஸ் டேஸ்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அல்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டயக்னாஸ்டிக் ஃபைண்டிங்ஸ் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். ஸோ சிடி ஸ்கேன் எடுக்கும்பொழுது இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ் இருக்குது. ஸோ பிளட்டில் இருக்க வெசல்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் அவுட் ஆகி லீக் ஆகி அந்த இடத்துல ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிளட் கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இந்த லெபார்ட்டரி ஃபைண்டிங்ஸ் பார்க்கும்பொழுது ப்ரோத்ரோமின் டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ப்ரொலாங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏபிடிடியோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க லாஸ்ட் டோஸ் ஆஃப் டாபிகேட்ரின் எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா 4 hours முன்னாடி எடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அ லைஃப் த்ரெட்னிங் ப்ளீடிங் எமர்ஜென்சி. இந்த டோட்டல் ஸ்டோரியோட ரீசனே என்ன அப்படின்னா டாபிகேட்ரின் இஸ் அன் டீக்ளாட்டிங் ட்ரக். கிளாட்டை பிரேக் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக். இந்த ட்ரக் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்ப அதிகன்றதை தாண்டி இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப அதிகமாகி பிளட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ் க்ரேனியல் பிளட் வெசல்ஸ் வந்து ப்ளீட் ஆகி நம்மளோட பிரெயினுக்கு போயிருக்கு. அந்த இடத்துல பார்க்கும்போது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ப்ளீட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன டெசிஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூசேஜ் ஆஃப் ஐடாருசிமேப். ஸோ ஐடாருசிமேப் அப்படிங்கிற ட்ரக் என்ன அப்படின்னா இட் இஸ் அன் ஆன்டிடோட் ஆஃப் டாபிகேட்ரின். ஸோ இதுக்கு வந்து டாபிகேட்ரினுக்கு மட்டுமே கொடுக்குற ஒரு ஆன்டிடோட். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டாபிகேட்ரினோட ரொம்ப வெரி ஹை அஃபினிட்டியில் பைண்ட் ஆகும், ரேப்பிடாக கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடும். அண்ட் இதுக்கு எந்த விதமான ப்ரோகோஆகுலேட் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது, எந்த விதமான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸையும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் பார்த்தோம் அப்படின்னா டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஐவியில் கொடுக்குறாங்க 5 grams, அதையும் 2.5 பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் எங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால தான் ப்ளீடிங் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஹைப்பர் டென்ஷன் ஆனதுனால தான் அந்த இன்ட்ராக்ரேனியல் பிளட் வெசல்ஸ் பிரேக் டவுன் ஆகி ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஹைடாருசிமேபோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்க டாபிகேட்ரின், நம்ம டாபிகேட்ரின் டேப்லெட் 4 hours முன்னாடி எடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த டேப்லெட்டோட என்ன ஆகும் அப்படின்னா ஐடாருசிமேப் பைண்ட் ஆகும். அதே மாதிரி ட்ராமின் கூட அட்டாச் ஆகிருக்க டாபிகேட்ரின் கூடயும் ஐடாருசிமேப் பைண்ட் ஆகிடும். ஸோ பைண்ட் ஆகுறதுனால டாபிகேட்ரினுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி செலக்டிவ். இது மற்ற எந்த விதமான கோஆகுலேஷன் ஃபேக்டர்ஸையும் எஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இட் இஸ் 350 times greater affinity to dabigatran than to thrombin. ஸோ இது என்னென்ன கிளினிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வித்தின் மினிட்ஸ் த்ராம்பின் டைமும் ஏபிடிடியும் நார்மலைஸ் ஆகிடும். அண்ட் எந்த விதமான ப்ராக்ரெசிவ் ப்ளீடிங்ஸ் இருக்காது. பேஷண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலைஸ்ட் ஆகிடுவாங்க நியூரலாஜிக்கலி. ரிகவரிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டாபிகேட்ரினை அப்படியே டெம்பரவரி ஸ்டாப் பண்ணணும். லாங் டேர்மான ஆன்டி கோஆகுலேஷன் பிளானை நம்ம ரீஅசஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரக் கொடுக்கணுமா தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சேஃப்டி அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கோட காமன் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஐடாருசிமேப் கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹெடேக்ஸ் இருக்கும், ஃபீவர்ஸ் இருக்கும், பொட்டாசியம் லெவல் கம்மியாகிறதுனால ஹைப்போகேலமிக்காக இருக்கும், இன்ஜெக்ஷன் சைட்டில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ நம்ம அடிக்கடி என்னென்னலாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா த்ராம்பாட்டிக் ரிஸ்க் ஏதாவது இருக்கா, ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா த்ராம்பாட்டிக் ரிஸ்க் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நம்ம ஆன்டிகோயாகுலேஷனை எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது, பிகாஸ் உங்களுக்கு ரீனல் இம்பேர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த விதமான டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ சேம் 5 grams தான் ஐவி, அதை நம்ம பிரித்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் கீ லேர்னிங்னு பார்க்கும்பொழுது ஐடாரிசிமாப் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆன்டிடியூட் ஃபார் டாபிகேட்ரம். நம்ம வார்ஃபரின் கொடுத்தாலோ இல்லை ஹெப்பாரின் கொடுத்தாலோ அதுக்கான ஆன்டிடியூட் ஐடாரிசிமாப் கிடையாது. ஸோ எமர்ஜென்சி யூஸ்னு பார்க்கும்பொழுது இது லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சியில் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது எந்த விதமான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸையும் எஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஃபைனலி இது வந்து ரேப்பிடாக ஆக்ட் ஆகும் அண்ட் ரேப்பிடாக டாபிகேட்ரமை ரிவர்ஸ் பண்ணிடும். ஸோ இதோட கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடியில் பார்க்கும்பொழுது ஹைப்பர்டென்ஷனால் நம்மளோட பிளட் வெசல் டேமேஜ் ஆகி பிரேக் ஆகி ப்ளீடாக இருக்குது. ஸோ ப்ளீடை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிகாஸ் நம்ம இதுக்கு டாபிகேட்ரன் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ப்ளீடிங்கோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம இதை எப்படி மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஏபிடிடி பிடிடி அதை வச்சு மானிட்டர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம டாபிகேட்ரன் எடுக்கிறதுனால நம்ம இதுக்கு ஆன்டிடோடான ஐடாரிசிமாப் கொடுத்து இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் ஸ்டடியோட ஹோல் வீடியோ. தேங்க்யூ.